பின்னாடி போனா தான் நாத்து அடிக்குது. அங்க என்ன பண்ணிக்கிறீங்க அடிக்கடிக்கு போய்? கொட்டி ரொம்ப வழியுது அம்மா. இங்க வழியுது நம்ம அரண்மனை தொட்டிக்கிட்ட அது எத்தனை தண்ணி பிடிக்கும்? 100 குடம் தண்ணி பிடிக்கும். 100 குடம் தண்ணி பிடிக்கும். 99 குடம் தண்ணி ஊத்துனா தொட்டி அஞ்சு வச்சாமே. இது என்ன மாயாஜாலம் மந்திரஜாலம் இந்த பையன் இது? அது மாயாஜால மந்திரஜால இந்திரஜால கிடையாதம்மா. நம்ம அரண்மனை வேலை செய்யறாங்களே காவல்காரங்க, அவங்க அரை குடம் 3 குடம் 3/4 குடம் 4 குடம்னு தண்ணி ஊத்தி இருப்பாங்க. இது யாரு? நம்ம பொண்ணு. நம்ம பொண்ணு உனக்கு சேர்ந்து பண்ண பிறந்தாங்க. சரி பூமனை பூமனை உன் பொண்ணு கேட்டு கிடைப்பீங்கன்னாவா? உங்க பொண்ணு சொல்லு. அதான் சரி. ஏன் பாய் வரலையா? உங்க பொண்ணு என் பொண்ணு அது. நான் சுத்து முடிச்சு கொடுத்தேன். அப்படியே பெற்றுட்டாலும் சிப்பையா பர வாந்திபதி வாரி போவா. என்ன வார்த்தை கேட்கிறேன்? 1000 தான் இருந்தாலும் ஒரு மகாராணி, நாட்டுக்கு மகாராணி, அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு உரிமை இருக்குது, அணைக்கிறதுக்கு உரிமை இருக்குது. இன்னைக்கு அடிப்பாங்க, நாளைக்கு அணைப்பாங்க. பட்டுன்னு ஒரு 10,000 ரூபாய் கேட்டால் எடுத்து கொடுப்பாங்க. குண்டா தீனி கேட்டால் குண்டால போட்டு கொடுத்து அனுப்புவாங்க. வேற என்ன நகரட்டு வேணா கொடுப்பாங்க. அவங்களோட அந்த வார்த்தை கேட்கறது அந்த அம்மா மேல இருக்க கோவத்துல உன்னை போட்டு அடிக்கிறாங்க. தவறான வார்த்தை அது. பாவி பின்னாடி உட்காந்துக்கிறாரு பாரு. அது பாரு அந்த பையன் தம்பி கேளு பாரு விளையாடிக்கிற பாருங்க. அவன் கேட்ட கேள்வி தப்பா இல்லையா? அவன் என்ன கேட்டா? கேள்வி சொல்லுங்க. நீ கேட்ட கேள்வி தம்பி தப்பாடா தப்பா கேட்டானே காது ஒழுங்கா கேட்கலன்னு நினைக்கிறேன். நீ ஸ்கூலுக்கு ஒழுங்கா போக மாட்டேங்கிறேன். நீ போன ஸ்கூலுக்கு புளியா மரமா சுத்தி ஆமா ஸ்கூலுக்கு போனா என்ன கொடுக்குறாங்க? புளியா மரத்துல போனா புளியாங்க ஏத்து போனா எங்க அம்மா வாடா பையன் கூட்டு போகுது. உங்க அம்மா நான் என்ன தப்பா கேட்டேன்? ஆறா புரின்னு கேட்டானா தப்பு. மறுபடியும் சொல்லாத. தப்பு கிடையாதுங்க. ஆக்கு முன்னாடி நான் போனதான் தப்பு. ஆறாவை போன கூறிய கண்கள் உடையவனே ஆறா பூடி அச்சாம்பருமா பல்ட்டி எப்படி என்ன தப்பு கேள்வி? எப்படி தப்பு தெரிஞ்சு ஆம்பளை பண்ண நீ பொம்பளை போட்டு நீ மாட்டு மணி போட்டு மாட்டு பாய போட்டு இந்த மாதிரி என்ன நினைச்சுக்கிறியா? ஏன் அவ தலைய ஊத்துனா? ஏன் அவ பையா மஞ்ச வருஷம் நாவல் போட்டுருவேன்.
பண்ணி மாட்டிக்கலாம் மாடு ஆட்டும் போது நான் என்ன பண்றது? நான் 2 மாடு வளர்க்குறேன். அது ஆட்டம் போது நான் ஓடியாட போயிட்டு ஒரு மாடு இருக்குது, இன்னொரு மாடு இருக்குது. இன்னொரு மாடு உள்ள வாயு மோட்சத்துல இருக்குது. 2 மாடு வளர்க்குறியா? 2 மாடுல ஒரு மாடு இருந்தது, எந்த மாடு இல்ல? ஒரு மாடு இல்ல. மாடு ஆத்து போச்சுல்ல, கண்ணு குட்டி ஆத்தம் முடியாதுன்னு பாக்கலாம். எவ்வளோ பாலை குடிச்சுனா நல்லா பால் தர வந்து கேட்காம முக்கியமா கீழே அடிப்பானு. பால் குடிக்கணும். பணம் சம்பாதிக்கும். பால் குடிக்கிறது கணிச்சியா? யார் சொன்னது? பால் கறந்து மாட்டு பாலை கறந்து மாட்டு நீர் தண்ணியை ஊற்றி விட்டுருவோம். பால் வந்து பால் குடிக்காத பால். நான் தான் மாடு வளர்த்துக்கிறேன். பால் வந்து இந்த நாள் மூளையில போய் முட்டாள் பண்ணி வந்துடலாம். டேய் நான் பண்ணி மேல் மாட்டிக்கிட்டு பாலில தண்ணி கலரும் நல்ல கதிக்கு ஆக மாட்டாங்கடா. அந்த பால் நெருப்பு போதுமாத பால்ல தண்ணி கலக்கூடாதா? அப்ப ஏன் டீல தண்ணி ஊற்றி வரீங்க? நான் கேட்டேன், என்ன தப்பா கேட்டேன் சொல்லு பாப்போம். பல நாள் வஞ்சத்தை நீ தான் தீர்த்துக்கிற போல. எங்க அம்மா தான் ஒச்சு எங்க அம்மா நான் குட்டிக்க கலாசிக்கிறேன். எங்கன்னா அந்த குழந்தை ஒழுங்கா வாழ விடாதான் தாய் தாய் போயிட்டு அந்த பொண்ணாச்சு. நம்ம தானே தாயார் பார்க்கணும். என்ன அவருக்கு புத்தி இருக்குதா? பௌத்தர் சோறு துறால தீ துறாளா நவுந்து உக்காருங்க. நம்மளுக்கு முட்டை கிட்ட பாம்பு சேர்த்து அவன் எப்படியே சமைச்சிட்டாமா? என்னதான் சொல்லி புரிய வைக்கிறது? சமைக்கடா, சாப்பாடு சமைக்க. அவ ஆசை போய்க்கிறாளா? அம்மா அவ ஆசை போயிட்டான். நம்ம 2 பேரும் உட்காந்து பேசலாம். என்ன தப்பா சொன்னா அவளை அடிச்சு அடிச்சு என் கை என் வாய் வந்து அவளை அடி கொடுத்துருங்க, வலி கொடுத்துருங்க, குத்த கொடுத்துருங்க, குழந்தைய கொடுத்துருங்க. அவளை எந்த செய்ய போறேன்? மலர்களை கூட்டி வைப்பேன். மலர்களை கூட்டி போய் அந்த மலர்களெல்லாம் சுற்றி காட்டிய பெரிய பாழாடுற கிணறு ஒன்று இருக்குது. அந்த பாழாடுற கிணத்துல நான் அப்படியே பிடிச்சடி சாகடிப்பேன். பொம்பை அடி தாய் தாப்ப இல்லாத பொண்ணு போய் கிணத்துல பிடிச்சி தள்ளி சாவடிக்க போற சொல்றிய. நீ நல்லா இருக்கியா? நீ போற வேலை அப்படியே கவுந்துருப்போம். நான் போற வேலை கவுந்து போடுமா? நான் ஒன்றே போறேன். நீ எதுவும் வர? ஏய் மூதேவிய, நைட்டு நீ பண்ண சாசத்தை தான் வண்டி பாலங்காட்டில் எடுத்து ஒட்டு விட்டாரு. கூட இருந்து தொந்தரவு பண்ணி நல்லா மேலாந்துன்னு தூங்குற. வேன் வண்டியோட போடுமா வருமா நீங்கிற என் மாவனை கால் எதுன்னா ஒன்று ஆச்சுன்னா கையை காலை உடச்சு கைத்துல மாட்டுவேன். இல்லை சார், நான் டிரைவருக்கு அப்பா டீ கொடுத்துன்னு வரேன் சார். என்ன சீரா இருக்கு? என்ன செட்டு வண்டி அப்படி தீனிக்கு தண்டமா மண்ணுக்கு வரமா எடுக்கணும். அதனால சொல்லாத போயிடணும். என்ன பண்ண போற? அவளை மரம் குட்டினா அதை தலை போறா தலை போற
உனக்குதான். ஏன்டா நீ கண்டிப்பா வந்து எல்லா வேலையும் நம்ம அம்மா வீட்டு போனா மாமன் தர மாட்டான், மாமன் தர மாட்டான், மத்தம் தர மாட்டான், மூத்தம் தர மாட்டான், நாற்பது தர மாட்டான். எத்தனை சப்பாடு நாற்பது பண்ணு கொடுத்து பேச மாட்டான். சரி அதெல்லாம் விடு. அத வரல சொல்ல விட்டு போயா நீ போயா அத வரல சொல்றல நீ போ சரி சரி ஐயா என்னுடைய வளர்ச்சி என்ன இருக்கு? என்னமா நீங்க உங்களுக்கு அந்த மரம் வேணுமா இத பாருமா மலரை பறிப்பதற்கு மரத்தில் ஏறும்போது கால் தவறி விட்டால் அருகில் பாழந்த கிணறு இருக்கம்மா அந்த கிணற்றில் நீங்க விழுந்து விட்டால் உயிர் போயிடும் உயிர் போயிட்ட எனக்கு யாரு இருக்காங்க என்ன யார் காப்பாத்துவாங்க எனக்கு அந்த மரம் தான் வேணும் நான் பறிச்சுட்டு வரேன் போட்டோம் போய் மத்த மலை ஏற்றோம் பூ பறிக்கிட்டோம் இலை புள்ளி கேட்ட சாப்பிட்டோம் போட்டோம் மத்து மலை ஏற்றோம் கிளை முடிச்சு கிணத்துல வச்சு சாப்பிட்டோம். ஏய் என்ன சாப்பிடுங்க நான் செத்த உனக்கு என்ன வரும் வந்து எவ்வளவு மினி செம்படி மினி செம்படி மினி டம்பர் இந்த மினி டம்பர் என்ன பண்ணுவேன் போய்
மீன் சாப்பிட்டு போவோம். எத்தனை நாளைக்கு 2 நாள். 2 நாளைக்கு ஓய்வு சாப்பிட்டு குடிக்கிறது நான் சாவணும். ஏண்டா என்ன சாவ சொல்றியா? நீ நான் எனக்கு ஓட்ட வருவா பண்ணியா கொத்த போறியா வேலை வருவா முன்ன கொண்டு போய் முறை சொல்றப்பா ஆளுக்கு கொண்டு போய் ஆளுக்கு கொடுப்பா காய்க்கு பையா தீமுக்கு பையா ரோடு பண்ண பையா நோக்க பையா ஓட பண்ண பையா ஓட பண்ண பையா மூச்சு வாயால விடுறாளோ சூத்தால விடுறாளோ கேட்கிய தோசை சொல்லாமா இட்லி சொல்லாமா சொல்லாமா உயும் போது கிணத்துல உயும் போது எடுத்து போவோம். அதுக்காக ஏரோப்ளான் இப்படி போகுது. எப்பா ஏரோப்ளான் இப்படி போகுது மெட்ராஸுக்கு இப்படி போனோமா அப்படி போனோமா என்ன கேட்கறாங்க. இப்படியே நேரா போ கிராஸ் ஆவாங்க. ஏன்னா ஒரு கிராஸ் இருக்குது. சத்தியமா மேல எனக்கு சிக்னல் கொடுக்குறாரு. எந்த பக்கம் போகணும் சூத்து வாயெல்லாம் பட்டி உயரத்தில் ரோஜா மலர் இருக்கிறது. அந்த ரோஜா மலர் பறிக்கிறது சக்காலத்தை பத்திரம் உயரத்தில் இருக்கிறான். இந்த பாடத்துல நான் அம்மா பிடித்து சாகடிக்கிறேன். இந்த விஜய் நாட்டை யார முடியும்? இந்த விஜய் வருமானத்தை விஜய் நான் போடல. இதனால் நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் 11ஆவது நாட்டை ஆளக்கூடிய ராஜேந்திர மன்னனுடைய மகன் சிவமணி இப்பொழுது சற்று பிணமாக இருக்கின்றார். அந்த சிவமணிக்கு யார் பெண் தர முன் வருகிறார்களோ அவர்களுக்கு நாட்டின் பாதி ராஜ்யமும் 10 லட்சம் ரூபாய் பரிசும் தரப்படும். வேண்டாமா வேண்டாம். நீ மகனை பறிக்கிறவள நீ அம்மா உணர்ந்தவள நீ அன்பு சாகடிக்க போறன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க. எங்கேயாமா அரண்மனைக்கு அனுப்பிவிட்டுட்டேம்மா. என்ன செய்ய திருமணமா? இப்பதான் அம்மா நீ தாய். நான் கூட உன்னை என்னமா நினைச்சு ஏடா உடம்பா பேசுறேன் மன்னிச்சிடமா. அவங்க எந்த நாடு அவங்க பேர் என்ன? நீ என்ன இருக்கிற மாப்பிள்ள யாரு? எந்த நாடு? ஊர் என்ன? உலகம் என்ன? நாடு என்ன? நகரம் என்ன? வேற என்ன? இதுதான் விசாரிக்கிறேன். மாப்பிள்ள எந்த மதிமதுராபுரி நாடு. மதிமதுராபுரி நாடு. ராஜேந்திர மன்னன். ராஜேந்திர மன்னன் அவருடைய மகன் ஒரே மகன் ஒப்பட்ட மகன். அப்படி பேர் எடுத்து தெரியுமா? சிவமணி. சிவமணி பத்மாவதி சிவமணி. நல்லா இருக்குமா? எப்படி அம்மா? மாப்பிள்ள எந்த கோயில் தெரியுமா? சொன்னார் பேருக்கு மனவரங்கள் சொல்லுவாங்கடி. நீ பெற்ற மகளாக இருந்தா செத்த பிணத்துக்கு திருமணம் செய்ய முன்வாராள். பெற்றெடுத்து ஈ கடிக்காம எருமை கடிக்காம பாதுகாப்பு பத்து இருந்து ஞாபகத்துல செத்து பண்ணுறது அந்த சக்கரத்தை பெற்று பண்ணுறது சனின அந்த சனினை கட்டி வைப்பா சொம்மாவா அம்மா விட்டு பண்ண சொம்மாவா பணம் 10 லட்சம் ரூபாய் பணம் பாதி ராஜ் அடி பாதி 10 லட்சம் ரூபாய் பணத்துக்காகவும் பாதி ராஜ்யத்துக்காகவும் தாய் தகப்ப இல்லாத பொண்ணை போய் செத்த பணத்துக்கு திருமணம் செய்ய முன்வராயே. நீலாம் நல்லா இருப்பியாடி. நல்ல கெதி உங்களுக்கு வருமா? நல்ல சாக உங்களுக்கு வருமா? டேய் இனிமே தரமலை நான் வேலை செய்யறேன். இனிமே தரமலை விட்டு நான் போறேன். இனிமே வேலை
பாட்டில் பொறுக்கி பேசிக்குவோம். இந்த அரண்மனை நான் வேலை செய்யல. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு வந்த நிலைமை நாளைக்கு எனக்கும் வரலாம். அரண்மனை விட்டு நான் போறேன், நான் வேலைக்கு வர மாட்டேன். ஒரே ஒரு கீஞ்சு போன பேண்ட் பனின்னு அப்படி வந்தேன். சண்டை இல்லாம ஒண்ணும் இல்லாம நடுத்தருவா வந்தேன். நல்லாதான் இருக்கேன். ஆமா, உங்களோட நீங்க கொடுத்த பணத்துல வாங்கி போட்ட சட்டை தான். நான் வளர்த்த அந்த பெண்ணுக்கு அந்த நிலைமை இந்த துணித்தால என்ன வந்து வாழ வைக்க போது புரியுது. இனிமே இந்த அரண்மனையில வரமாட்டேன். போடி இப்போ என்ன சொல்ல வேண்டும்? அந்த மதிமனார் சொல்ல வேண்டும். அந்த மன்னரை நான் பார்க்கிறேன். தாய் மனசு தங்கும் நான் அறிந்த தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா ஏழேழு ஜென்மம் இது மாறாத சொந்தம். தாய் மனசு தங்கும் நான் அறிந்த தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா ஏழேழு ஜென்மம் இது மாறாத சொந்தம். கோழி மிழிச்சும் வந்து குஞ்சுக்குமே சேதமில்ல கோவில் கதவடைச்சா சாமி இங்க போறதில்ல. கோரி படம் இருந்தும் நெஞ்சுக்குள்ள இன்பம் இல்ல தாயின் மடியில தான் என்னைக்குமே துன்பம் இல்ல. என் தாய் மனசு என் தாய் மனசு வெள்ள அதில் நான் மலர்ந்தே முள்ள என் தாயாளத்தான் சொல்ல ஒரு காலத்திலும் இல்ல. அன்னமே அன்னமே அன்னை சொல் வேதமே சொல்லத்தான் ஒரு வார்த்தை போதலையே ஏ சொந்தத்தா தாய விட்டு போகலையே. தாய் மனசு தங்கும் நான் அறிந்த தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா ஏழு ஏழு ஜென்மம் இது மாறாத சொந்தம். ஊட்டி வளர்த்தி தத்தான் ஊருக்கு மறந்தவதா தூக்கி எடுத்து என்ன தோல் சுமந்த காத்தவதா. தூளி படுக்க இட்டு துங்க பாட்டு படிச்சவதா துசு துரும்பு பட்டா தாம்பதறி துடிச்சவதா. நோய் நொடிகள் நான் நோய் நொடிகள் விழுந்த அவ பாய் படுக்க இழந்த தன் வாய் வழக்க மறந்து என்ன கோயில் குளம் சுமந்தா. அன்னமே அன்னமே அன்னை சொல் வேதமே சொல்லத்தா ஒரு வார்த்தை போதலையே ஏ சொந்தத்தா தாயே
மனசு தங்கும் நான் அறிந்த தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா 7 ஜென்மம் இது மாறாத சொந்தம் இது மாறாத சொந்தம் இது மாறாத சொந்தம் இன்னும்